ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ஒரு 8 வயசு பொண்ணுக்கு சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100% பியூர் காட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து இது வந்து ஜாப்பனீஸ் காட்டன், இது பியூர் காட்டனு. போலோக் டாட், அதாவது டாட் விழுந்தது. இந்த காட்டனை இந்த எவ்வளோ மெட்டீரியல் நான் எடுத்துருக்கிறேன்னாக்கா 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அகல பண்ணுதில். இதில் வந்து 2 சுடிதார் செய்யலாம், ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படின்னு செய்யலாம். இது வந்து நான் 8 வயசு பொண்ணுக்கு செய்கிறேன். இதோட அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீட்டு அதாவது லென்த்து வந்து எனக்கு 50 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 1 மீட்டர். இதை வந்து 4ஆக மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இதோட ஓப்பன் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள். கீழே 2 பீஸ் இருக்குது, மேலே இப்போ வந்து 4ஆக மடித்தது வந்து அந்த மாதிரி இருக்குது. ஃபோல்டு வந்து என் பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தையோட ஹைட்டு பார்த்துக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து முட்டி வரைக்கும் அந்த சுடிதார் ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஹைட் வந்து நான் 28 எடுக்கிறேன். எனக்கு வந்து 26 போதுமானது, 26 போதுமானது. ஆனால் 2 இன்ச் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன். கீழே ஒரு 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டருக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சும் விட்டு நான் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 28 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 28 நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன் கிழிச்சிக்கலாம். அந்த 28 எங்கே வந்து மேலே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல நான் ஒரு லைன் கிழிச்சிக்கிறேன். இந்த லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு லைன் கிழிச்சிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம உடம்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து டோட்டல் இந்த கிளாத் வந்து 11 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 11 இன்ச்சுனா 44 டோட்டல் சுற்றளவு வந்து 44 இருக்குது. ஏன்னா 4ஆக மடிச்சிருக்கிறோம் நம்ம. இந்த குழந்தைக்கு எவ்வளோ வேணும்னா, அதாவது செஸ்ட்டு சுற்றளவு வந்து 32 தான். எனக்கு வந்து 32னாக்கா 8 இன்ச்சு வந்து செஸ்ட்டுக்கு போதுமானது. ஏன்னா 4ஆக மடிச்சிருக்கிறோம் அதுக்கு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு குறிச்சிக்கலாம். பேக் நெக்கு நான் 3 இன்ச்சு குறிச்சிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு 3.5 இன்ச்சு குறிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டில் மேலே அந்த லைன் கிழிச்சோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து கீழே 3 இன்ச்சுக்கும் பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு 3.5 இன்ச்சுக்கும் நான் கிழிச்சிக்கிறேன். இப்போ ஷோல்டரு, கழுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதெல்லாம் கிழிச்சிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து இந்த குழந்தையோட பேக் ஷோல்டர் என்னன்னு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு தோள்பட்டையிலேருந்து இன்னொரு தோள்பட்டைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு மெஷர்மெண்ட் வரும். இது வந்து 13 இன்ச்சு வருது. இந்த குழந்தையோட பேக் ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு. 13 இன்ச்சோட பாதி வந்து 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சை நான் இந்த லைனில் ஒரு கோடு கழிச்சிக்கிறேன் 6.5 இன்ச்சுக்கு. கழுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ 2.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது 3 இன்ச்சில் வந்து நிற்கும். 6.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா கைப்பக்கம், அதில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். அந்த லைன் மேலே கிழிச்சத்துலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஷோல்டர் ஸ்லோப், அதாவது தோள்பட்டை இறக்கமாக தானே இருக்கும், அதுக்கு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற லைன்லேருந்து கீழே 6.5 இன்ச்சுக்கு நான் இப்போ காமிக்கிற மாதிரி கீழே 6.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கலாம். மேலே போட்ட லைன்லேருந்து வச்சிங்கன்னா 6.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கீழே ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நீங்கள் கீழே வச்சு ஒரு பொண்ணிங்கனாக்கா நீங்கள் 6 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. ஏன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் அது. ஓகே, மேலேருந்து நான் வந்து கீழே 6.5 இன்ச்சுக்கு லைன் கிழிச்சிருக்கேன். ஸோ அந்த இதை வந்து இப்படி பாக்ஸை வந்து நம்ம வந்து குறிச்சிக்கலாம். அந்த மேலேருந்து கீழே எங்கே மார்க் எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கிழிச்சிக்கலாம். எங்கே வந்து அந்த 6 இன்ச்சு முடியுதோ அங்கே வந்து இப்படி மாதிரி டா மாதிரி ஒரு லைன் கிழிச்சிக்கலாம். இப்போ கழுத்து பக்கம் 2.5 இன்ச்சு குறிச்சோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்லேருந்து கீழே ஒரு லைன் இப்படி இழுத்து விட்டு பேக்கு கழுத்தும் ஃப்ரண்ட்டு கழுத்துக்கும் இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கலாம். இது பேக் கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்து. இது குறிச்சது ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ இதை வந்து நான் டார்க் பண்ண சாக் பீஸை கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் பாருங்கள், இப்போ பியூட்டிஃபுல்லாக நல்லா கிளியராகவே தெரியுது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் ஸ்லோப்பு 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அது எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இது புரியலைனாக்கா நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏதாவது புரியலைனாக்கா
இல்லைனாக்கா நான் சொன்னதை திருப்பி நீங்கள் வந்து என்னன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். கீழே 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த 6 இன்ச்சுனா, மேலே ஷோல்டருக்கு நீங்கள் எவ்வளோ 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கையுக்கும் அதே 6 இன்ச்சு தான் வரும். இது எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். ஸோ 6.5யோட பாதி நான் வந்து 3.25, அந்த 3.25லேருந்து இந்த ஷோல்டரில் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு கை அண்டர் ஆர்ம் கம்கட்டு அண்டர் ஆர்முக்கு இந்த மாதிரி ஒரு அளவு அதாவது வளைவு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் நீங்கள் வளைவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டானாவில் இந்த நடுவில் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுலேருந்து கூட நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி வளைவு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது உடம்பு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துடலாம். உடம்புல வந்து இப்போ வந்து 10 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மெஷர்மெண்ட் படி இந்த குழந்தையோட செஸ்ட்டு வந்து 32 இன்ச்சு, எதுவுமே இல்லாமல் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 32 இன்ச்னா டிவைடட் பை 4 அப்படின்னு நமக்கு வச்சோம்னா 8 இன்ச்சு வரும். நான் இங்கே வந்து 10 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அங்கே நம்மளோட மேல் இடுப்பு பகுதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அங்கே மேலே இப்போ 11 இன்ச் கொடுத்தோம்ல, அங்கேருந்து கீழே ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கீழே இடுப்பு பகுதியை வந்து நான் 10 இன்ச்சு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே 10 இன்ச்சு, கீழே 9.5 இன்ச்சு, அதுக்கு கீழே 10 இன்ச்சு. இது நல்ல லூஸாக இருக்கும். நல்ல 10 இன்ச்சில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். சீவிங் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்து தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது கீழே ஒரு மார்க் பண்ணி அங்கே நான் வந்து ஒரு கோடு, அதை வந்து ஸ்லிட் வரும் இல்லையா, அதாவது சுடிதாரோட ஓப்பன் வரும்ல, அந்த ஓப்பனுக்காக கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நான் அது வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். கீழே அங்கே வந்து சைடில் வந்து ஓப்பன் வரும். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து வந்து மார்க் பண்ணிடலாம். கழுத்து பேக் கழுத்து அண்டு ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குக்கு வந்து நார்மலாக நான் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து செயின் டிசைன் கொடுத்துக்கிறேன். நான் கீழே மட்டும் நடுவில் மட்டும் சென்டரில் ஷார்ப்பாக வரும் இல்லையா, அந்த செயின் டிசைன் கொடுத்துக்கிறேன். பேக்குக்கு வந்து கர்வ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக் பீஸை வச்சு இந்த மாதிரி சைடில் ஒரு கர்வ் போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் கட் பண்ணும்போது பேக் கழுத்து மட்டும் கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணிட்டீங்கனாக்கா ரெண்டுமே ஒரே இதுலேயே இருக்கும், சைஸ்லேயே இருக்கும். அதனால் எப்போ கட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கோங்க. பேக் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு கை சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது கை ஸ்லீவ் பக்கம் கட் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. சிசரை தூக்காமல், கத்திரிக்கோலை நல்லா அகட்டி தூக்காமல் சின்னதாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போது சைடில் இப்போ 10 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி அங்கே தான் லைன் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சைடில் ஒரு லைன் விட்டு அங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிற்காலத்தில் ஏதாவது பிரித்து ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது ஸ்டிச் பண்ணுவோம்னாக்கா உதவும். அப்படி இல்லைன்னா ஓவர்லாக் ஸ்டிச்சிங் போடுறதா இருந்தாலும் இது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போ ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் குறித்த இடத்த விட்டு ஒரு 1 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணுங்கள். ஏதாவது இன்கேஸ் ராங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கை கொடுக்கும், உதவும். இப்போ எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் வருமோ அங்கங்கெல்லாம் நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த நாச்சஸ் வர இடத்துல வந்து உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரி, இங்கே நாச் இருக்குது, நம்ம இங்கே தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். இப்போ செஸ்ட்டு பக்கத்து பார்க்கலாம். இப்போது அதில் வந்து 10 இன்ச்சு நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா, எனக்கு வந்து 9 இன்ச்சு போதுமானது. ஏன்னா 8 இன்ச்சு கரெக்டான அளவு. அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு லூஸ் கொடுத்து நான் வந்து 9 இன்ச்சுக்கு எனக்கு இங்கே தையல் வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் மாதிரி சைடில் கேப் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது, அது போதும். இப்போ ஷோல்டருக்கு வந்து 4 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் அதாவது கழுத்து பகுதியும் ஸ்லீவுக்கும் நான் 1/2 இன்ச்சு நான் கொடுக்குறேன். ஏன்னா இது சீவிங் அலவன்ஸ், அங்கே தான் வந்து தையல் வரும். அந்த இடத்துல நான் வந்து நாச் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நாச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கழுத்து பக்கத்துக்குள்ளேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் நாச் போட்டுக்கிறேன். நடுவில் இருக்கிறது நமக்கு ஷோல்டர் வரும். இப்போ சைடு கை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கீழே வந்து அதை கடைசியாக நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் கழுத்து கட் பண்ணுறதுக்கு பின்னாடி பேக்கு இந்த கிளாத் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். மறந்துடாமல் பேக்கில் உள்ள இந்த கிளாத்தை எடுத்துடணும். எடுத்துட்டா தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் கழுத்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் சரிசமமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் கழுத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்ன நீங்கள் வந்து டிசைன் கொடுத்துருக்குறீங்களோ அதுபடி இப்போ வந்து கட் பண்ணிக்காங்க. மறந்துடாமல் பேக்கில் உள்ள துணியை எடுத்துடணும். இல்லைனாக்கா பேக்கும் சேர்த்து, அதாவது பேக்கு நெக்கும் சேர்த்து இதில் வந்து கட் ஆகிடும். அதனால தான் பேக்கை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டோட கழுத்தை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து அந்த செயின் கழுத்து வந்து வந்திருக்கும். இப்போ கைக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் இது எப்போதும் தெரியும், ஃப்ரண்ட் இது கொஞ்சம் குடஞ்சா மாதிரி கை உள்ளே வந்துருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்பலாம் வேணால் ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணும்போதும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள கை வர்றதுக்கு வந்து நான் குடஞ்சி விட்டு தான் கட் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவுக்கு வந்து சும்மா தோராயமாக நான் காட்டுறேன். இப்போ ஸ்லீவுக்கு எப்படி எடுக்கணும்னாக்கா, நான் ஸ்லீவ் வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் ஸ்லீவ் வந்து இதில் கட் பண்ணுறதை நான் காட்டல. ஏன்னா ரொம்ப பெரிய லென்த்தாக போகுது வீடியோ. அதனால் யாருக்கெல்லாம் ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் 2 வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். இப்போது ஸ்லீவை நான் கட் பண்ணிட்டேன். கழுத்துக்கு நான் எப்போதும் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி துணி வச்சு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இது வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக உங்களுக்கு வந்து கழுத்து வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸிங் தாள் வச்சும் கட் பண்ணலாம். வந்து பேக்குக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணலாம். நான் வந்து இன்டர்ஃபேஸிங்கும் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து பேக்குக்கு துணி வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு நான் இன்டர்ஃபேஸிங் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதாவது கட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸிங் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி கழுத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரியே கழுத்து என்ன வந்து டிசைன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே டிசைனையே நம்ம வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டிசைனும் நீங்கள் வந்து மாடர்னாக டிசைன் கொடுக்குறீங்களோ, இல்லை இந்த மாதிரி செயின் டிசைன் கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா வேறப்பா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எந்த டிசைன் கொடுத்தாலும் அந்த டிசைனை இந்த மாதிரி அச்சு அசல் பட்டா மாதிரி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு இன்டர்ஃபேஸிங் வச்சு எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இன்டர்ஃபேஸிங் வைக்காமல் இதே மாதிரி கூட இப்படியே வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்டர்ஃபேஸிங் வந்து இதான் இன்டர்ஃபேஸிங். இது வந்து ஒரு பக்கம் வந்து பசை இருக்கிற மாதிரி இருக்கும், ஷைனாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து டல்லாக இருக்கும். அந்த பசை இருக்கிற சைடில் வந்து தான் நீங்கள் துணியை வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணினா ஒட்டிக்கும் அது. இப்போது சேம் இதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதே மாதிரியே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா துணி வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் வந்து நமக்கு ரொம்ப சீப்பு தான். ஏன்னா 1 மீட்டரே வந்து 20 யூரோ என்னமோ. ஆனால் நான் முன்னாடியே வாங்கினது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஸ்டாக் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ இப்போ விற்கிதுன்ட்டு எனக்கு தெரியல. நான் ஒரு ரோலாக அப்படியே வாங்கியாச்சு. இப்போது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங்கை வச்சு இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். அதாவது எந்த பக்கம் நல்லா ஷைனாக இருக்குதோ அந்த பக்கத்தில் துணியை வந்து மேலே வச்சு நல்லா டீப் ப்ரெஸ் அயன் பண்ணிக்கோங்க. நல்ல பவர் கொடுத்து நீங்கள் அயன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக அது வந்து அயன் ஆகிருக்கும். அதாவது பிடிச்சிக்கும். கடைசியாக இப்போது இந்த ஓரத்தில் இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து 1/8 இன்ச், அதாவது ரொம்ப ஓரத்தில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், நல்ல ஓரத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இப்போது அந்த மேலே உள்ள கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நான் வந்து ஒரு எவ்வளோ நம்ம வந்து விட்டுருக்கோம், நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ 1/2 இன்ச்சுக்கு நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
கழுத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து விட்டுருக்கோமோ 1/4 இன்ச் விட்டால் 1/4 இன்ச், 1/2 இன்ச் விட்டால் 1/2 இன்ச், இல்லை 1/2 சென்டிமீட்ரு இல்லைனா 1/4 சென்டிமீட்ரு எவ்வளோ நீங்கள் விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக வரும். இது 2 கழுத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ 2 கழுத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக்கு கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் நாச்சஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி துணி கொடுத்து நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக நாச் போடணும். நாச் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இதை திருப்ப வரும், இல்லைன்னா உங்களுக்கு திருப்ப வராது. அதனால் அந்த தச்ச இடத்துல படாமல், தச்ச தையலில் படாமல் நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அதை நான் ஒன்றும் அயன் பண்ணல, அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி பேக்கை வந்து நான் காட்டுறேன் திருப்புறத்தை. பேக்கையும் நம்ம வந்து எவ்வளோ 1/2 இன்ச்சு நான் விட்டு 1/2 இன்ச்சு மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து நான் பின்னாடி திருப்புறேன். நாச்சஸ் போடணும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் நாச்சஸ் போட்டிருக்கேன் உள்ளார, அதாவது வெட்டியிருக்கேன் சின்ன சின்னதாக. அதை வெட்டிட்டு 2த்தையும் நான் திருப்பி விடுறேன். எவ்வளோ அழகாக வந்து அப்படியே நச்சுன்னு இருக்கு பாருங்கள். கழுத்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கழுத்து வந்து சில பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும், கழுத்து வரலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்ல அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கழுத்து எந்த டிசைன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலேயே நான் ஒரு ஓட்டு தையல் போட்டிருக்கேன். அதாவது நல்லா நெருக்கி தையல் போட்டிருக்கேன். 1/8 1 இன்ச் அப்படிம்பாங்க, அந்தளவுக்கு நெருக்கி நான் வந்து தையல் போட்டிருக்கேன். கழுத்துக்கு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துக்குமே அந்த மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது தையல் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் நீட்டாக தெரியும். நல்லா படித்து நல்லா அமுகுனா மாதிரி தையல் வந்து கழுத்து நிற்கும். இப்போ இது ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு, அதாவது நல்ல பகுதியும் வச்சு நம்ம வந்து ஷோல்டரை இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு கீழே இது ஷோல்டர் இறக்கம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தையுங்க. அதாவது கழுத்துலேருந்து கீழே வந்து இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே இறங்குன மாதிரி தையல் வச்சுடுங்க. கையை இப்போ வந்து நான் வந்து மூட்டிக்கிறேன். ஸோ 2 கையும் நான் மூட்டிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சைடு, கீழே, கை எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சுடிதார் இருக்குது பாருங்கள். கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து சூப்பராக இருக்குது. கை நம்ம வந்து ஃப்ரண்ட் கை குடஞ்சி விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுனால பியூட்டிஃபுல்லாக அதுவும் இருக்குது. சைடு ஸ்லிட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அருமையான பியூட்டிஃபுல்லான சுடிதார் வந்து டாப் ரெடி. இதுக்கு நீங்கள் பட்டியாலா போட்டுக்கலாம், லெகின்ஸ் போட்டுக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். கீழே டபுள் லைன் கொடுத்து செக்யூர் பண்ணியிருக்கேன். இது வந்து 8 வயசு பொண்ணுக்கு சூப்பராக இருக்கும் போட்டுறது. முன்னாடி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.